பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா கதிர் வந்து ட்ராவல்ஸை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்பவே ரெடி ஆகிட்டாங்க. அதனால கடைக்கு வந்து பெயிண்ட் எல்லாம் வந்து அடிச்சிட்ருக்காங்க. ராஜியும் பார்த்தீங்க அப்படின்னா கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்து கதிர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனில் வந்து அந்த கடையோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருப்பாங்க. உடனே மயில் வந்து என்ன கடையெல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நீ இப்போ அது வேலை முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அது மட்டும் இப்போ வேணாம், நான் சர்ப்ரைஸாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லுவாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே கேட்பாங்க, ஆனால் யாருமே சொல்ல மாட்டாங்க. அரசி வந்து கண்டிப்பாக அன்னி பேர் தான் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. மீனா பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை அத்தை பேர் வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தராக வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் கதிர் வந்து யாருமே எதிர்பார்க்காத அவங்க அப்பா பேரை வச்சுருப்பாங்க. பாண்டியன் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா கடை ஓப்பன் பண்ணுறப்போ அந்த நேமை பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க. பாண்டியனுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்ணில் வந்து தண்ணியே வந்துடும். நம்ம பையன் வந்து இத்தனை பேர் இருக்காங்க, யார் பேருமே வைக்காமல் நம்ம பேரை வந்து வந்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிரை நினச்சி ரொம்பவே வந்து பாண்டியன் வந்து பெருமைப்படுறாங்க. கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ராஜியும் கதிரும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் வந்து இந்த மாதிரி கதிர்கிட்ட வந்து நீ நல்லா முன்னேறி வருவடா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு ஒரு ஆனந்த கண்ணீரோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.